ஒரு அழகான காட்டுல சிங்கம் ராஜாவா ஆட்சி செய்துகிட்டு இருந்துச்சு. சில காரணங்களால சிங்கத்திக்கு வெளியூர் போக வேண்டிய சூழ்நிலை வந்தது. அதனால நான் திரும்ப வர வரை நீ ராஜாவா பொறுப்பேத்து ஆட்சி செய்யணும்னு புலியிடம் சொன்னது. சிங்கத்தின் ஆணைக்கேற்ப புலி ராஜா பதவியை ஏத்துக்கிடுச்சு. பதவி ஏத்தவுடனே புலி அமைச்சரவையை அமைச்சுச்சு. யானைக்கு படைத்தளபதி பொறுப்பு கொடுத்துச்சு. யானையும் சரி அரசேன்னு மகிழ்ச்சியோட ஏத்துக்கிடுச்சு. ஆந்தை இரவு கண்முழிக்கும் என்பதால ஆந்தைக்கு இரவு காவல் அமைச்சர் பொறுப்பு கொடுத்துச்சு. ஆந்தை ரொம்ப நன்றி அரசேன்னு தலை குனிஞ்சு சொன்னது. அப்போ கரடி எழுந்து, அரசே, கழுதையால என்ன பயன்? ஆமை எப்போ பார்த்தாலும் மெதுவாத்தான் போகும். முயல் சின்ன சத்தம் கேட்டாலும் பயந்து ஓட்டிடும்னு ஒவ்வொரு விலங்கையும் குறை சொல்ல ஆரம்பிச்சுது. அதுக்கு புலி சிரிச்சிட்டு, கரடியாரே, யாரையும் குறைச்சி எடை போட கூடாது. ஒவ்வொருத்தரிடமும் ஒரு தனி திறமை இருக்கும், அதை புரிஞ்சுக்கணும்னு சொன்னது. கழுதை சத்தமா கத்தி எல்லாரையும் எச்சரிக்கை பண்ணும், அதனால அதை கொற்றைப்படை தலைவரா நியமிக்கலாம். ஆமை நீண்ட நாளா வாழும், ரொம்ப அனுபவம் இருக்கு, அதனால அதை வழிகாட்டும் அமைச்சரா நியமிக்கலாம். முயல் வேகமா ஓடும், அறிவு கூர்மை அதிகம், அதனால அதுக்கு தூதுவர் பொறுப்பு கொடுக்கலாம்னு புலி முடிவு சொன்னது. அதை கேட்ட கரடி, சரி அரசே, நீங்க சொல்வதுதான் சரி. எல்லாரிடமும் ஒவ்வொரு தனி திறமை இருக்கின்னு ஒத்துக்கிட்டது. நீதி, யாரையும் இகழ்ந்து பேசக்கூடாது, ஒவ்வொருத்தரிடமும் ஒரு தனி திறமை இருக்கும். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.